இங்க இந்த வேலைக்கார பொண்ணு அவங்க வீட்ல இருக்க பொருள் கீழலாம் விழுந்திருக்கு. அத எடுத்து அங்க இருக்க சிவப்பு கலர் பேக்குக்குள்ள போட்டு வைக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டு ஓனர் அம்மா இந்த பொண்ண போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. "நான் ஜுவல்லரிலாம் வச்சிருந்தேன். சிவப்பு கலர் பேக்க காணோம். அது நீ தான் எடுத்திருக்க. உண்மைய சொல்லுனா." "எனக்கு தெரியாது. அது செல்ஃப் மேல தான் இருந்தது. நான் பார்த்தேன்னு" சொல்லும்போது, "போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தாச்சு. கொஞ்ச நேரத்துல வந்து உன்ன அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு" சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ எவ்வளோ கெஞ்சி பார்த்தும் விடவே இல்ல. போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் இந்த லேடிக்கு ஒரு மெசேஜ் வருது. இவங்க டின்னர் போன இடத்துல தான் அந்த பேக்க விட்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கும் ஒரு ஐடியா வருது. இத நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி. 3 மாசம் கழிச்சு இந்த வேலைக்கார பொண்ண ஓனர் அம்மாவும் ஜாமீன்ல வெளிய எடுத்துடுறாங்க. அவ அழுதுகிட்டு இருக்கா, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி. உங்க அப்பா வந்து கெஞ்சி கேட்டாரு. அதனால தான் உன்ன வெளிய எடுத்திருக்கேன். நீ தப்பு பண்ணதெல்லாம் விட்டுடு. இதுக்கப்புறம் உனக்கு சம்பளம்லாம் கிடையாது. என்கிட்ட ஒழுங்கா பார்க்கணும். நான் சாப்பாடு போடுவேன்ன உடனே, சரி நீ இவ்வளவு வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாள்ல இந்த சிவப்பு கலர் பேக் இந்த ஓனர் அம்மாட்ட இருக்கிறத பார்த்த உடனே இந்த வேலைக்கார பொண்ணுக்கு இடிஞ்சு போன மாரி ஆயிடுது. இந்த முதலாளி நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டாளேன்னு இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இவ அப்பயும் விடாம கொடுமைப்படுத்திட்டே இருக்கா. கெஸ்ட் எல்லாம் வராங்க. ஒழுங்கா சாப்பாடு செய்யுன்னு சொல்லி ஒரு நாள் போட்டு அடிச்சிடுறா. இன்னொன்னு வந்து நான் 1 வாரத்துக்கு ஊருக்கு போறேன். நீ தான் வீட்ட பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறா. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த வேலைக்கார பொண்ணு பொறுத்து பொறுத்து பார்த்தவ, அந்த ஓனர வந்து கை கால கட்டி போட்டு பாத்ரூம்ல தண்ணிக்குள்ளேயே போட்டு அமுக்கிட்டா. அப்புறணியா இருந்த பொண்ண இவ தான் கொலைகாரியா மாத்தி விட்டு இருந்திருக்கா.